Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சத்தியம் வெல்லும் நாளை நமதே என கேப்டன் விஜயகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சத்தியம் வெல்லும் நாளை நமதே என கேப்டன் விஜயகாந்த் எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. சத்தியம் வெல்லும் நாளை நமதே என கேப்டன் விஜயகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். DMDK for TN என ஹேஷ்டேக்கும் தற்போது பதிவிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். DMDK for 2026 என்ற ஹேஷ்டேக்கும் சேர்த்து பதிவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுப்புராமன் இணைகிறார். வணக்கம் சுப்புராமன். தற்போது தேமுதிக பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இதற்கான முக்கிய காரணம் என்ன? 2026 என்ற ஹேஷ்டேக்கும் சேர்த்து பதிவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக போட்டியிட்டது. அப்பொழுது தேமுதிகவுக்கு 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் தேமுதிக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது ராஜ்யசபா சீட் ஒன்று தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் உலாவின. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டதாக எந்த ஒரு அறிவிப்பும் அதிமுக பக்கமும் தேமுதிக பக்கமும் இருந்து வரவில்லை. தற்போதைய நிலையில் தான் வருகிற ஜூன் மாதம் 2 அதாவது அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா சீட்கள் கிடைக்கும் என்ற நிலையில் தேமுதிக எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அதிமுக உறுதியாக கூறியுள்ளது. அந்த சீட்டின்படி எங்களுக்கு அது ஒதுக்கப்படும். அதுபோல வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் அறிவிப்போம் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று சேலத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது பற்றி கேட்டபொழுது அவர் நாங்கள் எப்பொழுது அப்படி கூறினோம் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்திடம் அணுகிய போது அவர் எந்த விதமான பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்து வந்தார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பக்கமிருந்து பார்த்தால் அதாவது எங்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டது உறுதி அப்படி என்று சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அப்படி நாங்கள் எங்கே கூறினோம் என்று கேட்கிறார். இந்த இரு முரண்பட்ட கருத்துக்கு இடையே தற்போது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தனக்கென்று ஒரு எக்ஸ் தள பக்கத்தை வைத்திருக்கிறார். இருந்தாலும் மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தையும் அவர் தான் நிர்வகித்து வருகிறார். அந்த எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது சத்தியம் வெல்லும் நாளை நமது என்று குறிப்பிட்டு அதே போல 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிக்கும் விதமாக #DMDK for 2026 என்ற அந்த ஒரு வாசகத்தையும் பதிவிட்டிருக்கிறார். 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த பதிவை பதிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் உறுதி என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த நிலையில் தற்போது அதிமுகவின் பக்கமிருந்து இப்படி ஒரு பதில் வரும்பொழுது அவர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக உள்ளாகி இருக்கிறது. அதே போல 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேமுதிக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டது. அப்பொழுது பாமகவும் போட்டியிட்டது. பாமகவிற்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டு அந்த ராஜ்யசபா சீட்டில் அன்புமணி அதில் எம்பி ஆகி தற்போது தொடர்ந்து வருகிறார். அப்பொழுதே எங்களுக்கு ஏன் அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்கவில்லை என்ற ஒரு முரண்பாடான கருத்தும் அப்பொழுதும் நிலவியது. தற்போது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் அந்த பதில் பேரிடியாக விழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தேமுதிக நிர்வாகிகள் தற்போது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இன்னும் 1 ஆண்டு காலத்திற்கு அதை சரியாக சொல்லப்போனால் அடுத்த மார்ச் மாதத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த கருத்து கூட்டணிக்குள் விரிசலை உண்டாக்குமா என்ற ஒரு நோக்கிலே தேமுதிகவினர் முற்பட்டு வருகிறார்கள். அதே போல தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் இந்த ஒரு எக்ஸ் தள பதிவு என்பது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. அதே போல சத்தியமே வெல்லும் நாளை நமது என்று அது குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தங்களுக்கு சீட் கிடைக்கும் என்று இருந்த அந்த நோக்கில் தற்போது சீட் கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். ஒருவேளை கூட்டணி மாறப்படுமா அல்லது வேறு ஏதேனும் கணக்குகளை தேமுதிக எடுக்கப் போகிறதா என்று அரசியல் வல்லுநர்களும் தேமுதிகவுடைய தொண்டர்களும் பெரிதும் எதிர்பார்த்து வருகிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.